வருவதும் எதனாலே வருவதும் எதனாலே ஓ ஜெகமதில் இன்பம் தான் வருவதும் எதனாலே வருவதும் எதனாலே ஓ ஜெகமதில் இன்பம். ஏ நான் சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நானே சொல்றேன். சரி. ஓ ஜெகமதில் இன்பம் காதலான் பெண் உறவாலே ஆண் பெண் உறவாலே. ஓ ஜெகமதில் இன்பம் காதலான் பெண் உறவாலே ஆண் பெண் உறவாலே. ஓ ஓ சோதனை செய்யும் கேள்விதானோ ஓ சோதனை செய்யும் கேள்விதானோ. காதலின் பாதை நேர்வழி அல்ல காதலின் பாதை நேர்வழி அல்ல காணரும் இடையூறாயிரம் வரும் அறிவாயோ துயர் வரும் அறிவாயோ. தீமையினாலே காதலின் இன்பம் தீமையினாலே காதலின் இன்பம் சேர்ந்திடும் உறுதி வாழ்ந்திடும் இதை அறிவேனே நான் இதை அறிவேனே. ஓ ஜெகமதில் இன்பம் தான் வருவதும் எதனாலே ஆண் பெண் உறவாலே. வானும் மதியும் போலவே நாமும் வாழ்வோமே வானும் மதியும் போலவே நாமும் வாழ்வோமே வளரும் பிரேமை தரும் மரபிலே மகிழ்வோமே நம் மகிழ்வோமே. மனக்கோயில் மேவும் அன்பே உமக்கே என் வாழ்வு சொந்தம் மனக்கோயில் மேவும் அன்பே உமக்கே என் வாழ்வு சொந்தம். நிஜம்தானிதே சுகம் காண்பதே நிஜம்தானிதே சுகம் காண்பதே. ஆரிய கூத்து ஆடிய போதும் ஆரிய கூத்து ஆடிய போதும் சேருங்குதனிலே கை இருப்பதை மறவாதே கனவிலும் மறவாதே. ஓ ஜெகமதில் இன்பம் தான் வருவதும் எதனாலே ஆண் பெண் உறவாலே. பாபா பூபதி எங்க வந்திருக்கோம்? எங்கயா பாரு. எங்க வந்தோம் எப்படி வந்தோம்னு எனக்கு தெரியல. தெரியாது, ஏன்னா காதல் உலகத்துல சஞ்சாரம் பண்ணினோமோ இல்லையோ அதனால தெரியாது. ஆனா நம்ம காருக்கு தெரிஞ்சு கரெக்டான இடத்துல வந்து நின்னுட்டது. ஆமா, காரு ஓட்டின கை. உன்னை தனியா கூப்பிட்டு நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி கேட்டுடுறதுன்னு ஒரு பிளான் பண்ணி இங்க கொண்டு வந்தேன். ஆனா நான் நைசா கேட்ட கேள்விக்கு நீ கொடுத்த பதில் அத பத்தி கேட்க வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுது. அதான் அதிர்ஷ்டசாலிங்கிறதுக்கு அடையாளம். சந்தேகம் என்ன? சில கதைகள்ல அப்பா அம்மா நிச்சயம் பண்ற புருஷனை பெண் வெறுக்கிறதும் இன்னொருத்தனை காதலிக்கிறதும் நவநாகரிகம், ஃபேஷன் ஆஃப் தி டே. சில கதையில என்ன, எல்லா கதையிலயும் அப்படிதான். எல்லப்ப செட்டி லெக்கா ஏக லெக்கா. நம்ம கதையும் அது மாதிரி ஆயிடுமோன்னு பார்த்த. நீ சந்தேகப்பட்டது சரியில்லை. இனிமே ஏது? நம்ம கல்யாணத்துல பெத்தவங்க இஷ்டமும் பசங்க இஷ்டமும் ஒலியும் ஒளியும் போல இணைஞ்சிருக்கும். இந்த பேசும் படத்துல பிக்சர் அண்ட் சவுண்ட் சிங்க் ஆகிற மாதிரி. ஃபைன் ஐடியா. நகமும் சதையும் போல நம்ம உறவு. இது பழைய உபமானம் இருந்தாலும் இந்த இடத்துக்கு கன பொருத்தம். பீச்சும் கடலும் போல பிரிக்க முடியாத நம்ம உறவு. போதுமா? பாப்பா நிறுத்து. இனிமே பேசினா மூர்ச்சி ஆயிடுவேன். அறக்கட்ட தம்புரா சுதி மாதிரி உன் காதல் மொழிகள் என் காதுகளில் ஒலிக்கிறது என் கண்ணே. விளையாடினது போறோம், அப்பா காத்துட்டு இருப்பா, வா போலாம். श्यामल जी, हेलो. அந்த மோகன மொழியார். ஜெய்ஹிந்த். சுந்தர மொழியாரா? அவர் இப்பதான் அவசரமா வீட்டுக்கு போனாரு. இன்னொரு அரை மணி நேரத்துல திரும்பி வந்துருவாரு. வந்தோடனே சொல்றேன். ஜெய்ஹிந்த். அப்போ
தம்பி பூபதி கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு அமெரிக்காலாம் போயிட்டு வந்து கிராமத்துல உட்கார்ந்து உணவு உற்பத்தியில ஈடுபட போறாங்கன்னா மோகன சுந்தரம் கம்பெனிக்கு முழு முதலாளி நீங்க தான். ஆமா, முழு முதலாளி. அதனாலதான் அவ்வளவு பொறுப்பு இல்லாம பேசுறாரு. தாட்சண்யம் தனநாசம். ஆமா ஆமா, தாட்சண்யம் தனநாசம். கேட்டவனுக்கெல்லாம் கடன் கடன். பொறுப்பு இல்லாம இப்படி கொடுத்து விட்டா மோகன முதலி என்ன செய்யறது? என்ன பண்றது? ஏய்யா பீமாரா சார். சார் என்னய்யா சாரு? ஐயான்னு அழகா தமிழ்லயே சொல்லலாம். என்ன சொல்லலாம்? இருந்தாலும் அந்த சாருக்கு இருக்கிற ஒரு கௌரவம் கம்பீரம் ஐயாவுக்கு அவ்வளவு இருக்கிறதா தெரியலீங்க. இப்போ நான் உங்களோட ஐயா, நீங்க என்ன ஐயா அப்படின்னு கூப்பிட்டா 2 பேர்ல மரியாதையா இருக்குங்க. அதுவும் சரிதான். இப்போ நீங்க என்ன சார்னு கூப்பிடுங்க, சும்மா கூப்பிடுங்க. மெல்லிய பிடிச்சா முக்கிறாப்புல இருக்கும், ஆனா அர்த்தம் ஒண்ணுதானுங்க. அதுவும் சரிதான். அதான் உமக்கு காரணம் பங்கு கொடுக்கணுங்கிறான் பூபதி. தம்பி பூபதி கடா சொல்லுவாரு. இந்த ஸ்தானத்துல வந்து உட்காந்துக்கிட்டு சொல்லட்டுமுங்க. அப்பவும் சொல்லுவாரு, சொன்னபடி செய்யட்டும், அப்புறம் பேசுவோம். அட அது ஏன் அவன் பேர்ல அவ்வளவு நம்பிக்கை? உங்களோட ஒரு மனுஷன் காங்கிரஸ்ல சேர்ந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆமா, அந்த காலத்துல இந்த பீமராவும் நீங்களும் பீச்சில் உட்கார்ந்து கடலை பட்டாணியை தின்னுக்கிட்டு எவ்வளவு சொல்லியிருக்கீங்க. மோகன சுந்தரம் கம்பெனி முதலாளியாகி பணக்கார ராணிங்க சொன்ன பேச்செல்லாம் சுருட்டு போக மாதிரி போயிடுச்சு. இந்த பாருங்க, இதெல்லாம் போஜராஜா சிம்மாசனம். பீமராவ் சார், பீமராவ் சார், நீர் இதே நிலைமையில இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. உம்மோட புத்தி. எது? உம்மோட குறும்புத்தனமான புத்தின்னு. ஏன் நான் உள்ளது சொல்றதுனாலயா? அது கிடக்கு. நீங்க பெரிய முதலாளியானதுக்கு காரணம் உங்க புத்திங்கிறீங்களா? ஓய், என்ன இது வர வர இப்படி பேச ஆரம்பிச்சுட்டு? நான் எப்பவும் இப்படித்தான் பேசுவேன், ஆனா இப்போ பேசுறதுக்கு காரணம் இருக்குங்கிறேன். சைடு பிசினஸ் ஆரம்பிச்சுட்டேன். அட, சைடு பிசினஸா? யோ, அந்த பிசினஸ்ல நம்மையும் சேர்த்துக்கையா. அதனாலதான் சொல்லல, 1/2 மாசமா நடக்கிறது. என்னையா பிசினஸ்? என்ன பிசினஸ்? மோகன சுந்தரம் மாங்காய் தேங்காய் பட்டாணி சுந்தரம். என்னையா வளர்றீரு? உண்மையை சொல்றேன் சார். பீச்சில் நம்ம கம்பெனி பேரை சொல்லி பணக்காரங்க நம்ம கிட்ட லேவாதேவி பண்றவங்க கிட்ட பிசினஸ் பண்றேன். சாயந்தரம் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் 5 ரூபா பிசினஸ் பண்றேன். 2 ரூபா லாபம். பணமும் கொடுத்து ஊக்கமும் கொடுத்தது தம்பி பூபதி. 1500 ரூபா கொடுத்துருக்காரு. சைபருக்கு நோ வேல்யூ. சரிதான், போயா. சரி. பூபதி எல்லாத்தையும் தான் ஏமாத்தலாம். மாமா, காலேஜ் பெண்களும் காலாகாலத்தில் கல்யாணமும் அப்படிங்கறத பத்தி ஒரு கதை ஒண்ணு எழுதியிருக்கேன், சொல்லட்டுமா? கேட்காதீங்கப்பா. ஏம்மா? அப்பா, எங்க காலேஜ்ல ஒரு பாட்டு போட்டி. அதுக்கு புது டைப்பா ஒரு பாட்டு வேணும்னு இந்த பூபதியை கேட்டு 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 என் வாய் புளிச்சு போச்சு. மாமா, அது என்னுடைய தப்பிடம் இல்ல. நம்ம பாப்பா அடிக்கடி சமயக்கட்டுக்கு போய் புளிய தின்னு 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 அது வாய் புளிச்சு போச்சு. ஏமா, அதுக்கு நானே ஜவாப்தாரி. புளிப்பா, இந்த பூபதி விஷயமெல்லாம் பிள்ளையார் கல்யாணம் மாதிரிதான். பூபதி விஷயம்னு ஏன் பிரிச்சு சொல்ற? நம்ம விஷயம்னு சேர்த்து சொல்லமா. மாமா என்ன கோச்சுக்க போறாரு? பெரிய மனுஷன் கோச்சுக்க மாட்டாரு. அதிக பிரசங்கம் பண்ணாதடா. மா, அவனை சொல்லி குத்தம் இல்லம்மா. அவங்க அப்பனை உரிச்சுக்கிட்டு வந்திருக்கான் இவன். அவங்கிட்ட வேற ஒண்ணும் எதிர்பார்க்க முடியாது. மாமா, என்ன எல்லாரும் மாமா மாதிரியே இருக்கான்னு சொல்றாங்க. நீங்க என்ன அப்பனை உரிச்சுக்கிட்டு வந்து பிறந்திருக்கானா? இப்ப ஏன் மாமா சலிச்சுக்கிட்டு பேசுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஏண்டா அப்பன் பூபதி, வேற என்னடா கேட்டேன் உன்ன? வேற என்ன வேணும் மாமா? கேளுங்க, குடுக்குறேன். பெரிய பேங்கர் இல்ல இவரு, வேற என்ன வேணும்னாலும் கொடுப்பாரு அவன் இவரு. இந்த வர்றா குழந்தை ஏதோ ஒரு 2 பாட்டு கேக்குது, அதை சொல்லி கொடுக்க யோகியதை இல்ல உனக்கு. என்னமோ பேச்சுக்கிட்டே வரிய. மாமா, இப்ப என்ன வேணும்னு கேளுங்க. என்னம்மா வேணும்? அதான்ப்பா பாட்டு. அதான்டா பாட்டு. பாட்டா? பாட்டு வேணுமா? ஒரு பாட்டு வேணுமா? பாட்டு வேணுமா? ஒரு பாட்டு வேணுமா? உனக்கு ஒரு பாட்டு வேணுமா? நாட்டுக்கு சுதந்திரம் வந்த அந்த நல்ல நாளை புகழ்ந்தொரு பாட்டு வேணுமா? ஒரு பாட்டு வேணுமா? நாட்டுக்கு சுதந்திரம் வந்த அந்த நல்ல நாளை புகழ்ந்தொரு பாட்டு வேணுமா? ஒரு பாட்டு வேணுமா? வீட்டின் குழந்தையும் பாடும் கவிவேந்தன பாரதி பாட்டு வேணுமா? வீட்டு
வீட்டின் குழந்தையும் பாடும் கவிவேந்தன பாரதி பாட்டு வேணுமா? நாட்டு படத்தில் வரும் மெட்டில் வடநாட்டு படத்தில் வரும் மெட்டில் நமது நல்ல தமிழை புகுத்தி தொல்லை தரும் சினிமா பாட்டு வேணுமா? பாட்டு வேணுமா? ஒரு பாட்டு வேணுமா? உனக்கு ஒரு பாட்டு வேணுமா? கத்தியின்றி ரத்தமின்றி போரில் வெற்றி கண்ட மகான் காந்தி மீது பாட்டு வேணுமா? கத்தியின்றி ரத்தமின்றி போரில் வெற்றி கண்ட மகான் காந்தி மீது பாட்டு வேணுமா? சத்தியமே ஜெயம் தரும் எழுந்தே, சத்தியமே ஜெயம் தரும் எழுந்தே, பறை சாற்றுகின்ற ஜவகரை போட்டி புகழ ஒரு பாட்டு வேணுமா? பாட்டாளி மக்கள் இந்த நாளில் படும் பாட்டை விளக்க ஒரு பாட்டு வேணுமா? பாட்டாளி மக்கள் இந்த நாளில் படும் பாட்டை விளக்க ஒரு பாட்டு வேணுமா? மோட்டார் பீச்சுக்கு போகும், மோட்டார் பீச்சுக்கு போகும் அந்த முதலாளிமார்களுக்கு பாட்டு வேணுமா? பாட்டு வேணுமா? ஞானம் பிறந்த தமிழ்நாட்டில் ஞானம் பிறந்த தமிழ்நாட்டில் இன்று நாத்திகம் வந்ததற்கு பாட்டு வேணுமா? ஞானம் பிறந்த தமிழ்நாட்டில், ஞானம் பிறந்த தமிழ்நாட்டில் இன்று நாத்திகம் வந்ததற்கு பாட்டு வேணுமா? வான்மழை வறண்டது போலே, வான்மழை வறண்டது போலே நல்ல வைதீகம் கெட்டதற்கு பாட்டு வேணுமா? பாட்டு வேணுமா? ஒரு பாட்டு வேணுமா? உனக்கு ஒரு பாட்டு வேணுமா? மாமா, இதுல எந்த பாட்டு வேணும் சொல்லுங்க. அப்பா இதுல எதுவுமே வேண்டாம்ப்பா. எதுவுமே வேணாமா? எவ்வளவு விஷயங்கள் இருக்குது பாப்பம்மா. நீங்க சொல்றது எப்படி இருக்குதுன்னா, சில பேர் காப்பி ஹோட்டல்ல போய் ஜம்பமா உட்காந்துக்கிட்டு ஏப்பா என்ன இருக்குது அப்படிம்பாங்க. உடனே இந்த சப்ளிக்கு இருக்கான் பாருங்க, அவன் உடனே பாட ஆரம்பிப்பான். பாதாம் அல்வா, பர்மா லட்டு, பம்பாய் ஜில்பா, கல்கத்தா குல்லா, டொமேட்டோ ஜான், அட்டாமிக் பான், டில்லி தர்பார், மெட்ராஸ் முறுக்கு கண்ணால பார்த்து வாங்கி பார்த்து தின்னு பார்த்துன்னு மூச்சு விடாம 3 நிமிஷம் ஒப்பிச்ச அப்புறம் அதெல்லாம் வேண்டாம்ப்பா, 2 போண்டா சாம்பார் அந்த மாதிரி இருக்கு பாப்பாமா நீங்க சொல்றது. மாமா, காலேஜ் பாட்டு போட்டிக்கு தகுந்த பாட்டு, நம்ம பாப்பாவுக்கு ரொம்பவும் பிடித்தமான பாட்டு. நாளை காலையில காபி சாப்பிட்டு உட்காந்து பாட்டை கட்டி கையில கொடுத்துட்டு தான் மறுவேலை. நீ சும்மா இருமா, உனக்கு பாட்டு வாத்தியார் தானே வேணும். இத பாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாட்டு வாத்தியார் வேணும் அப்படின்னு சொல்லி பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. இவன் நாளைக்கு பாட்டு சொல்லி கொடுத்தா சரி, இல்ல அவன் சொல்லி கொடுக்கவே வேண்டாம். தேவை வீணை கற்றுத்தர வல்ல ஓர் நல்ல விதூஷினி, நல்ல விதூஷினி வேணுமாம்ல. முக்கியமாக நற்குணம், நல்ல கௌரவமான குடும்பங்களில் பழக்கம், நன்னடத்தை முதலியவைகளை குறித்து சர்டிபிகேட்டுகளுடன் அடியில் கண்ட அட்ரஸில் நேரில் பேட்டி காணவும். திரு MS சுந்தர முதலியார். இந்த சுந்தர முதலியார் தெரியுமாமா? மோகன சுந்தரம்னு பெரிய கம்பெனி, அதுக்கு அவர் முதலாளி. பெரிய புள்ளி, சுத்தமான மனுஷன். பொண்டாட்டி செத்து 3 வருஷம் ஆச்சு. பொண்ணுக்காக 2ஆம் தரம் வேண்டான்னு இப்படியே காலத்தை தள்ளிட்டு இருக்காரு. அந்த சுறா மீனுக்கு தூண்டி போட போற? ஆமா, அதேதான். ஏண்டி லீலா, முக்கியமா குணம், கௌரவம், நல்ல நடத்த இதெல்லாம் இருக்கணும்னு கேக்குறாங்களே, இதுல எதுடி இருக்கு நம்ம கிட்ட? இல்ல போனா என்ன இருக்குதுன்னு சொல்லி சர்டிபிகேட் கேக்குறாங்களே, எங்க போறது, யார் கொடுப்பாங்க? எங்கேயும் போக வேணாம், யாரும் கொடுக்க வேணாம். நம்மளே செய்யறது, தயார் பண்றது, கொண்டு போய் காட்டுறது. ஓ நீயா? கொழுந்தனார் பகதூர் சீதாராமன் அவர்களா? ஆமா நீ, ஆமா வாங்க. மகா புத்திசாலி அண்ணி. என்னத்த சௌக்கியமா? பாப்பா சீதாராமா. சரி, எப்படியோ கண்டுபிடிச்சிட்ட. எங்க வந்த? அண்ணிய பார்க்கத்தான். என்ன பார்க்க உனக்கு வெக்கமா இல்ல?
வெக்கமா? வெக்கத்தெல்லாம் ஒரு பக்கத்துல வச்சுட்டு மான மரியாதையெல்லாம் மூட்டை கட்டி மூலையில போட்டுதான் உன்னை பார்க்க வந்தேன். அது ஏப்பா அவ்வளவு சிரமம்? நீ எதுக்காக இந்த தசாதாரம் எடுத்திருக்க? ஆல் ஃபார் மணி. எல்லாம் பணத்துக்காகத்தான். இன்னைக்கு என்ன கட்டி போட்டு அடிச்சா கூட காலனா கிடையாது. ஐயா வந்த லக்னம் அப்படி இருக்கு. பொருளாதார நெருக்கடி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு எனக்கு தெரியும். இருந்தாலும் 10 இடத்துல 5 தள்ளு கம்முன்னு போயிடுறேன். இல்ல லீலாவதியும் லீலா வினோதம்னு லாரலப்பா வர்ணமெட்ல பாட்டு போட்டு தெருவா பாடி ஊரெல்லாம் சிரிக்க வச்சு விடுவேன். இங்க இருக்கிற சாமான்ல எதையாவது எடுத்துட்டு போய் மார்வாடி கடையில வச்சு. இது எவனுக்கு வாடகை பாக்கியம்? இன்னும் அந்த பழைய புத்தி ஒண்ணு விட்டு போகலையே. இப்படி பண்ணித்தானே எங்க அண்ணன் ஜெயில இருக்கான். அந்த குப்பையை ஏண்டா கலர் ரசித்தாராமா? லீலா அவன் ஒரு விடா கண்ட, நான் ஒரு கொடாமண்டி. வந்துட்டான், இன்னைக்கு கொடுத்து அனுப்பு. தேங்க்ஸ் அத்தை. பாப்பா, இது என்ன பாட்டு கத்துக்கிற அழகா? நீ பாட்டு பாடு, எனக்கெல்லாம் காது கேட்கும். காது கேக்குமா? கேட்காதுன்னு சொல்லல. ஸ்ருதி இங்க, நீ அங்க, எப்படி ஸ்ருதி சேரும்? இப்படி வந்து உட்காரமா. இப்பதான் நல்ல பொண்ணு. இன்னும் கொஞ்சம் கிட்ட மாட்டியா? சரி, நான் போறேன் வெளியில. இது போறோம். கண்ணான கண்மணி காதல் தரும் ஜோதினி காணும் நிலவு நீ காணாத இல்பௌனியே. கண்ணான கண்மணி காதல் தரும் ஜோதினி காணும் நிலவு நீ காணாத இல்பௌனியே. கண்ணான கண்மணி என்னும் ஆசை மேவும் இதய மோகினி, இதய மோகினி. ஆசை மேவும் இதய மோகினி, இதய மோகினி. வீணோ ரமுதினி வீணை நாதமி, வீணோ ரமுதினி வீணை நாதமி. என்னாளு எந்தல் மனோ உல்லாதவாகினி. கண்ணான கண்மணி காதல் தரும் ஜோதினி காணும் நிலவு நீ காணாத இல்பௌனியே. கண்ணான கண்மணி எழுதாத ஓவியமே ஏடரியா காவியமே தழுவாத பூங்கொடியே தவிக்குதன்னாவினே சேலாகும் கண்ணு செந்தேனாகும் சொல்லு மாலாகும் பொன்னில் வடிவாகும் மேனி. சேலாகும் கண்ணு செந்தேனாகும் சொல்லு மாலாகும் பொன்னில் வடிவாகும் மேனி. மேலாகும் வாலிபம் செய்கின்ற தானம், மேலாகும் வாலிபம் செய்கின்ற தானம். அருமையில் சொல்வேன் அன்பாகும் எழுந்த மனோ உல்லாசவாகினே. கண்ணான கண்மணி காதல் தரும் ஜோதினி காணும் நில தாயே வரதாய எந்த ஹிருதய கமலம் தங்கும். தாயே வரதா எந்த ஹிருதய கமலம் தங்கும். மரமாதுரி மத மதுகரி மங்களா மதனாரி மனோகரி மமவத ரிதனி பதனி பம கம ப கம பதனி ப கம பனி தார்தா ரிதனி பதனி பம கம பாட பாட கம பதனி ப கம ப வத்தாடே மா பாவா வத்தாடே உனக்கு பின்னால வத்தாடே உனக்கு வெனக்கா உங்க அப்பா பவமால சுடடு பாட்டு பரார விருதமுலகு నీ నామరూపములగు నిత్య జయ మంగళం. இதுக்கு பேரு கதம்பப்பான்னு பேரு. என்னப்பா உங்க அப்பா கதம்பப்பா. இந்த கதம்பத்தை உங்க காலேஜ் கொண்டாட்டத்துல நீ பாடின,
கிளாப்ஸ் மேல கிளாப்ஸ் பொறிஞ்சு கட்டடம் இடிஞ்சு விழுந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் உனக்கு தான் கிடைக்கும். இந்த காலமே கதம்ப காலமா தான் போயிடுது. இந்த பாரு, ரேடியோவில் கதம்ப நிகழ்ச்சி, ஹோட்டல்ல போய் பாரு சாப்பாடு கதம்பம், ரேஷன் அரிசி அரிசி கதம்பம், பொம்பளைங்க தலையில புஷ்பம் கதம்பம், ட்ரெஸ் கதம்பம், கதம்பம் கதம்பம் எல்லாம் கதம்ப காலம். கதம்பத்துக்கே ஒரு தனி வேல்யூ. வாங்க மாமா. என்னப்ப பூபதி, என்ன ஏகத்தாரா பிரசங்கம் பண்ற? ஏமாமா பிரசங்கம் அதிகமா இருக்க? கட்டாயம் அதிக பிரசங்கம் தான். வேணும்னா கொஞ்சம் குறைச்சிடுறேன் மாமா. ஏம்மா கொஞ்சம் தள்ளி உட்காரேன். மாமா என்ன மாமா நீங்களே இப்படி சொல்றீங்க? என்னடா பாட்டு கத்துக்கிற பொண்ணு ஸ்ருதியில சேர்ந்து உட்கார வேண்டாமா? இல்லாட்ட ஸ்ருதி எப்படி மாமா சேரும்? சரிதான், மூடுறா வாயே. சுருதியோட சேர்ந்து உட்காரணுமாமில்ல? அது என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தியே, அது என்ன? ஓ, நீங்க இப்பதான் வரீங்களா? மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். இந்த கதம்ப பாங்கிறது. நான் இப்போ வந்தேன். நீ வஸ்தாடே மாபாவா அப்படின்னு பாடிட்டு இருந்த பாடுறா. ஆமா, அப்பவே வந்துட்டு இருக்க. பலே 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 பலே. நான் வஸ்தாடே நாபா வாங்கும் போது அதுக்கு சரியா நீங்க வந்துகிட்டு இருக்கேன். இத கண்டுபிடிக்க தெரியல. நீ துப்பறிவு தொழில நுழைஞ்சி தேசத்து வளவை நிமித்திட போற. மாமா அது வேற விஷயம் மாமா. பாடுறா, உன் புத்தியும் வர வர கதம்பமா தாண்டா போகுது. டேய் கோபாலசாமியை கொண்டடா. சரிங்க. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் சார். மிஸ்டர் கோபால்சாமி, கண்டிப்பா இதுதான் முதல் தடவை, இதுதான் கடைசி தடவை, இனிமே மன்னிக்க முடியாதுன்னு பட்டு கத்திரிச்ச மாதிரி சொல்லிவிட்டார் மிஸ்டர் சுந்தரமூலியார். ஆறு மிஸ்டர் சுந்தரமூலியார், ஒன்னால எங்க 2 பேருக்குள்ள பெரிய மனஸ்தாபம் வர இருந்தது தெரியுமா? யாரால? ஒன்னால. தேங்க்ஸ். என்ன தேங்க்ஸ்? மோகன சுந்தர கம்பெனி மோசம் தானே பப்ளிசிட்டி ஆகும். என்னதான் கஷ்டம் வந்தாலும் கம்பெனி பணத்தை கையாடுறதுங்கிறது மகா தப்பு. என்ன தப்பு? மகா தப்புன்னு. சார், தப்புன்னு ஒத்துக்கிட்டு அதோட விட்டுடுங்க சார். மோசங்கிறத பத்தி பேசுறதுன்னா அது பேச்சே வேற. 9 வருஷமா நான் உழைச்ச உழைப்புக்கு இத காதோட காது வச்ச மாதிரி நீங்க கணக்கில் எழுதிக்கிட்டு கை தூக்கி விடலாம், கைகொட்டி சிரிக்க வைக்கிறீங்க. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் சார். அவ்வளவுதானே? ஜெய்ஹிந்த். வர்றேன். இந்த ஏமாத்துற விஷயம் தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கிறது இல்ல. ஆமா, நீ பாப்பா, நான் ஏமாத்துற, நீ ஏமாந்துன்ற அப்படிங்கிற நினைப்பா? ஆமா, நான் பாப்பா பாப்பா தான். நீ ஏமாத்துறத ஏமாத்துற, நானும் சந்தோஷமா ஏமாந்துன்னு இருக்கேன். அப்புறம் என்ன? அது இருக்கட்டும், அப்பாவே கதம்பப்பான்னு சொல்லி. அதுவா? பாவம், கள்ளங்கப்படம் இல்லாதவர். நீ சொன்னதை கம்ப்ளீட்டா நம்பிட்டார். ஆமா, நம்ம கற்பனை அவ்வளவு அற்புதம், நம்ம நடிப்பு அவ்வளவு நேச்சுரல். அதனால எப்படியோ ஏமாத்திட்டேன். ஆனா இந்த ஏமாத்துற விஷயம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கிறது இல்ல. அம்பிட்டுக்கிற விஷயம் தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கிறது இல்ல. தப்பிதமே செய்யக்கூடாது, செஞ்சிட்டோம் எப்படியோ தப்பிச்சுக்கணும். அம்பிட்டுக்கிறவங்க அன்ஃபிட் ஃபெலோ. இல்ல, தப்ப ஒப்புத்துக்கணும், அப்புறம் திருத்திக்கணும். அவங்கதான் ஆம்பளை. ஆமா, கரெக்ட். தப்ப ஒப்புத்துக்கிறவங்க ஆம்பளை, தப்ப மறைக்கிறவங்க பொம்பளை. ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். அப்படி இல்ல, அப்படி அர்த்தம் இல்ல பூபதி. நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கேளு. அப்படி இல்ல தப்ப பூபதி. ஒப்புத்துக்காத, அப்படி இல்ல, அப்புறம் ஆம்பளை ஆயிடுவேன். தப்ப மறை. நான் சொல்றது கேளு. என்னால முடியாது தம்பி. நான் சொல்றது கேளு தம்பி. சொல்றேன் தம்பி. தப்ப பூபதி, அப்படி இல்ல. உங்ககிட்ட சொல்ற விஷயம் இல்ல. பாப்பாம்மா உங்களை தேடிக்கிட்டு பாபரம்மா வந்திருக்காங்க. பேப்பரம்மா. பென்சிலம்மா வரலையே பின்னாட? 2 பேரும் வந்திருக்காங்க. பேப்பரம்மா பாட்டு வாத்தியார் வேணும்னு பேப்பர்ல போட்டுதாமே, அதுக்காக வந்து. அதுவா? எப்படி இருக்காங்க? எப்படியா? அழகா இருக்காங்க தம்பி. எத்தனை வயசு இருக்கும்? 50க்கு மேல தானே? 50க்கு மேல இருந்தாலும் 30 மதிக்கலாம். இன்னொன்னு அவங்க குழந்தையா, அதுவும் கூட வந்திருக்கு. குழந்தையோட வந்திருக்காங்க. இல்ல அக்கான்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு? அதுக்கு 20க்குள்ள 22க்கு மேல இருக்காது. ஓஹோ, சரி சரி.
ஆபீஸ்க்கு மாமாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வா. என்ன தம்பி, மாமாவுக்கு போன் பண்ணாம நான் வந்து சொல்லுவேனா? சரி நீ போய் அவங்கள கூட்டிட்டு வா, நான் அதுக்குள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். பூபதி, நான் போய் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்.